பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருமே வாழ்த்துகிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். ஸோ இந்த பக்தி வைராக்கியம் என்கிற வார்த்தையை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஜீல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஜீல் ஃபார் காட். ஸோ இந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். லவோதிக்கியா சபையை போல வந்துட்டு குளிரும் இல்லாம அனலும் இல்லாம நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? கர்த்தர் மேல வந்துட்டு சிமர்னா சபையை போல, பிலடெல்பியா சபையை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கணும்ன்றத இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வந்துட்டு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. பின்பு யூதனுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இந்த விஷயங்களை வந்துட்டு விற்கிறவங்களை வந்துட்டு என்ன பண்ணாரு? காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்துட்டு கோவப்பட்டாரா, எரிச்சல் பட்டாரா அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னா இது பக்தி வைராக்கியம் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? தேவாலயத்துக்கு புறம்பே அவர்களை துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. சோ இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணார்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவருக்கு ரொம்ப கோபம் வருது, இவருக்கு ரொம்ப எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதுங்கள் அப்படின்னு சொல்லி எதன் நிமித்தம் இப்படி பிஹேவ் பண்ணாரு பாத்தீங்கன்னா இது பக்தி வைராக்கியம் என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நாம எல்லோருமே கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா? அவருடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா? அவருடைய வசனத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். சோ சில நேரங்கள்ல பக்தி வைராக்கியத்தை வந்துட்டு ஒரு சிலர் பார்க்கும் பொழுது இது கோபம், எரிச்சல் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. பட் அது வசனத்தின் அடிப்படையில இருக்கும் பொழுது அது பக்தி வைராக்கியமா தான் இருக்குதே ஒழிய அது கோபமும் எரிச்சலும் அல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எது பக்தி வைராக்கியம், எது கோபம் அப்படின்னு சொல்லி ஆவுகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை வந்துட்டு கர்த்தத்தை தான் நம்ம வந்துட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வந்துட்டு அந்த 9 வரங்களை பத்தி கர்த்தர் எழுதும் பொழுது ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரத்தை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்துல ஒருத்தர் பேசும் பொழுது வசனத்தின்படி பேசுகிறாரா இல்லையா, இது வந்துட்டு தன்னுடைய சுயமாக பேசுகிறாரா அல்லது வசனத்தின் அடிப்படையில வந்துட்டு பேசுகிறாரா என்பதை வந்துட்டு வசனத்தை நல்லா ஆராய்ந்து அறியும் பொழுது நம்ம ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 69:9 வசனம் வாசிக்கலாம். Psalm 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. ஆமேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு எழுதியிருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க கோவப்படுறாரு, ஒரு கயிற்றுனால ஒரு சவுக்க உண்டு பண்றாரு, எல்லாரையுமே வந்துட்டு ஆடு மாடு வச்சிருக்கிறவங்கள எல்லாத்தையுமே தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விடுறாரு, காசுக்காரருடைய காசுகளை கொட்டுறாரு, பலகைகளை வந்துட்டு கவிழ்த்து போடுறாரு, எல்லாரையுமே வந்துட்டு அவரு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா தான் சொல்றாரு. பட் இருந்தாலும் இது கோபம் அல்ல, பக்தி வைராக்கியம்னு சொல்லி சீஷர்கள் தெளிவாவே கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர்களுக்கு ஆவியானவர் வந்து தெளிவாவே உணர்த்துறாரு, இது பக்தி வைராக்கியம் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகள் மேல பக்தி வைராக்கியமா தான் இருக்கிறார். அதே மாதிரி வந்துட்டு அவருடைய பிள்ளைகளும் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு பக்தி வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாரு. வாசிக்கலாம். ஏசாயா 9:7. ஐசையா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும்
அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ஆமென். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது. தாவீதின் சிங்காசனம் என்பது இது எருசலேமை குறிக்கிற ஒரு வார்த்தை. சோ எருசலேமை பேஸ் பண்ணி தான் தாவீதினுடைய சிங்காசனமும் ராஜ்யமும் பழைய ஏற்பாட்டுல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, இது வந்துட்டு ஏசாயா 9:6 அடுத்து இருக்கிற அடுத்த வசனமா இருக்குது. 9:6 நமக்கு தெரியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் நித்திய பிதா அப்படிங்கறதுல நமக்கு தெரியும். அது முதலாம் வருகையை குறிக்கிறது. அடுத்த வசனம் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் கர்த்தர் திடப்படுத்துகிறார். எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் எருசலேம்ல 1000 வருட அரசாட்சியை வந்துட்டு அவர் செய்கிறார். பட் இது சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று எழுதியிருக்கிறது. நம்ம மேல வந்துட்டு பக்தி வைராக்கியம்ன்றதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா வந்துட்டு இந்த பூமியில இருந்த பொழுது அவர் பக்தி வைராக்கியமா பிதாவின் மேல இருந்தார் அப்படின்றத பாக்குறோம். பட் கர்த்தர் வந்துட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் வைராக்கியத்தோட இந்த காரியத்தை செய்கிறார் என்று எழுதி இருக்கிறது. அந்த ஜீல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜீலுக்கும் வந்துட்டு அந்த கோபம் எரிச்சலுக்கும் வந்துட்டு ஒரு பார்டர் லைன் வந்துட்டு இருக்குது. சோ எதை வந்துட்டு கோபத்துல பண்றோம், எதை வந்துட்டு ஜீல்ல பண்றோம், அந்த வைராக்கியத்துல பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசம் நிச்சயமாவே இருக்குது. வைராக்கியத்திலே 2 விதமான வைராக்கியத்தை வந்துட்டு கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஒண்ணு பக்தி வைராக்கியம், இன்னொரு வைராக்கியம் இது பேய்த்தனமானது என்றும் வந்துட்டு யாக்கோபு புஸ்தகத்துல கர்த்தர் எழுதி இருக்கிறார். இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம், ஜீல் ஃபார் காட். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பிதாவின் மேல பக்தி வைராக்கியமா இருந்தாரு, ஒரு சில பரிசுத்தவான்கள் வேதத்துல எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா இருந்தாங்க, நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். சோ பக்தி மட்டும் இருந்தா பத்தாது, அது வைராக்கியத்தோட வந்துட்டு இருக்கணும். பயபக்தியோடு வந்துட்டு கூடிய வைராக்கியமா இருக்கணும். பயபக்தி என்பது ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தையில எழுதி இருக்குது. அப்ப ரெவரண்ட்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் வந்துட்டு தங்களுக்கு முன்னாடி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க. சோ ரெவரண்ட்னா என்ன அர்த்தம்? பயபக்திக்குரியவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஒருவரே வந்துட்டு ரெவரண்ட்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பயத்திற்கும் நம்முடைய பக்திக்கும் உரியவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சங்கீதம் 111:9 வசனத்துல ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ரெவரண்ட்னா கர்த்தர் ஒருவர் தான் ரெவரண்ட். ரெவரண்ட்னா பயபக்திக்கு உரியவர். நம்முடைய பயத்துக்கும் நம்முடைய பக்திக்கும் உரியவர் கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். சோ அவர் மட்டும்தான் ரெவரண்டா இருக்கிறாரு. பட் இங்க பக்தி வைராக்கியத்தை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ வைராக்கியம் என்பது அது மனுஷபூர்வமா மாம்ச பிரகாரமா இருந்துச்சுன்னா அந்த வைராக்கியம் வந்துட்டு பேய்த்தனமானது என்றும் எழுதி இருக்கிறது. அந்த வைராக்கியம் என்பது பக்தி சார்ந்ததா இருந்தா கர்த்தர் அதை விரும்புகிறவரா இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட கர்த்தர் மேல பயத்தோடும் பக்தியோடும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 59:17, ஐசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆமென். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை பத்தி நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்துல வந்துட்டு நீதி என்னும் மார்க்கவசம் என்று எழுதி இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்திருக்கிறார். ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, சோ நமக்குமே ரட்சணியம் என்னும் தலை சீரா என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்குது. அதே போல வந்துட்டு வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டார். சோ இந்த வைராக்கியம் வந்துட்டு இது வந்துட்டு நல்ல ஒரு வைராக்கியமா இருக்குது. ஜீல், தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியம். நமக்கு கர்த்தர் மேல இருக்கிறது பக்தி வைராக்கியம், கர்த்தருக்கு நம் மேல் இருப்பது வந்துட்டு வைராக்கியமாக இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் மேல வந்துட்டு வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் வந்துட்டு நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறார். நாம வந்துட்டு கர்த்தர் மேல வந்துட்டு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த பக்தி வைராக்கியம் ஒரு சில நேரம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா சில பாயிண்ட்ஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா? இது இப்படிதான்பா இருக்கணும், உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் கூட போராட வேண்டும் என்று யூதா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சோ யூதா புஸ்தகத்துல வந்துட்டு பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனா ஆவியானவர் வந்துட்டு எனக்கு எழுத சொன்னது உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் கூட போராட வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார். அந்த விசுவாசத்துக்காக கூட போராடணும். எதுக்காக போராடணும்? ஒரு சில நேரம் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள் வந்துட்டு அது சபையில நுழையும் பொழுது, அவர்களால் ஒரு கலகம் வரும் பொழுது விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப இந்த வைராக்கியம் என்பது வந்துட்டு எல்லா நேரத்திலையும் ஒரு விசுவாசிகளுக்கு வந்துட்டு வேணும். சோ ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரத்திலயும் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் பொழுதும் சரி, இல்ல வந்துட்டு சில நேரம் குழப்பங்கள் வரும் பொழுதும், இல்ல இந்த பூமியில வந்துட்டு கொரோனா மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள் வரும் பொழுதும், இல்ல எதிர்காலத்துல 3ஆம் உலக போர் வரும் பொழுதும் எப்பொழுதுமே வந்துட்டு பக்தி வைராக்கியம் என்பது நமக்கு வேணும். அந்த பக்தி வைராக்கியம் இருந்தாதான் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிய முடியும். வைராக்கியம் மட்டும் பாசிட்டிவா இல்லைன்னு சொன்னாக்க நிச்சயமா கர்த்தருக்கு வந்துட்டு கீழ்ப்படிய முடியாது. சோ வாசிக்கலாம் வந்துட்டு இந்த வைராக்கியத்தை குறிச்சு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்த கடைசி நாட்கள்ல வந்துட்டு எப்படி நம்ம இருக்கணும், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். ஜோயல் 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அப்ப என்ன செய்யணுமா? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து வராருப்பா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில அழிவுகள்லாம் இருக்குது, நம்ம வந்துட்டு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு எச்சரிப்பை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் நோவாவும் தன்னுடைய காலத்துல வந்துட்டு செஞ்சான். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, இந்த வெள்ளத்துல வந்துட்டு அநேகர் மரிக்க போறாங்க, அதனால மனம் திரும்புங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு நோவா பிரசங்கம் பண்ணினார் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும், அதே போல வந்துட்டு நமக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் நோவாவை பத்தி வந்துட்டு கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப இவ்வளவு தூரம் நோவா நீதியை பிரசங்கம் பண்ணாலும் வந்துட்டு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, ஒரு எக்கால சத்தத்தை போல ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுத்திருந்தாலும் அநேகர் மனம் திரும்பவில்லை. சொல்ல போனா தன்னுடைய குடும்பத்தை தவிர வேற யாருமே மனம் திரும்பல. நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், இந்த 8 பேரு தவிர வேற யாருமே மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தருடைய நாள் வருகிறது அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? எச்சரிப்பின் சத்தமிடுங்கள்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நாமளும் 2ஆம் வருகையை குறித்து எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை கடைசிய காலத்தின் பொழுது நிகழப்போகுது. அதுக்கு முன்னாடி சில யுத்தங்கள், போர்கள், 3ஆம் உலக போர் இதெல்லாம் வருது. ஜாக்கிரதையா இருந்தாக்க தப்பிச்சுக்கலாம்பா அப்படின்னு சொல்லி அநேகர்கிட்ட எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜோயல் 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆமென். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா? ஒருவரும் சகிக்க முடியாத அளவுக்கு அங்கே வந்துட்டு பராக்கிரமசாலி கூட தன்னுடைய இடுப்புல கை வச்சுக்கிட்டு கதறி அழுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு பலசாலிகள் கூட வந்துட்டு கதறி அழுகக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு கர்த்தருடைய நாளின் போது இருக்க போகிறது. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் தமது ஜனத்தை எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்றத கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். ஜோயல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆமென். கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை காப்பாத்துறது எப்படி, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எல்லாம் அவர் காப்பாத்துறாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டுதான் வந்துட்டு தமது ஜனத்தை கடாட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார் அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த வைராக்கியம்ன்றது கர்த்தருக்கு அவருடைய பிள்ளைகள் மேல வந்துட்டு இருக்குது. அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல என்ன வேணும்? பக்தி வைராக்கியம் வேண்டும். அந்த ஜீல் வந்துட்டு வேணும். அந்த ஜீல் இருந்ததுனாலதான் பவுலை போன்ற அப்போஸ்தலர்கள் புறஜாதி பட்டணங்களுக்கு போய், அங்க எந்த ஒரு ஜெப ஆலயம் இல்லாட்டினா கூட புறஜாதி பட்டணங்களுக்கு போய் அங்கே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். இயேசு என்கிற நாமத்தை கேள்விப்படாத நாடுகளுக்கெல்லாம் போய் வந்துட்டு இயேசுவின் நாமத்தை வந்து பிரஸ்தாபப்படுத்தி
அநேகரை இவர்கள் சீஷர்களாக மாற்றி இருக்கிறார்கள். அப்படின்னா பவுல போல ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கும் வந்துட்டு வேணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 15 to 17. பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஆமீன். ஆமென். பவுல் அத்தேனே பட்டணத்துக்கு போறான். இந்த அத்தேனே பட்டணம் இன்னைக்குமே கிரேக்க நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான நகரம் தான். கிரீஸ்ல ஏதென்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நகரமாய் இன்றும் இருக்கிறது. அந்த அத்தேனே பட்டணத்துல எதனால வந்துட்டு பவுல் வைராக்கியம் கொண்டாண்டதை கவனிச்சு பாருங்க. அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, விக்கிரகமா இருக்குது, யாருக்குமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியல. பட் பவுலுக்கு வந்தது என்னது? ஒரு பக்தி வைராக்கியம், ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்ப பக்தி வைராக்கியம் அடைஞ்ச பவுல் என்ன பண்றான்? அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். யாருக்கு பிரசங்கம் பண்றான்? யூதரோடு மட்டுமல்ல, சந்தை வழியில யாரெல்லாம் பாக்குறானோ, மார்க்கெட்ல யாரெல்லாம் பாக்குறானோ எல்லாரோடும் வந்துட்டு சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்றத பாக்குறோம். அப்ப வைராக்கியம்ன்றது பக்தி வைராக்கியமா மாறும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், அது யாரா இருந்தாலும் புதுசா கூட நீங்க ஒரு நபரை சந்திக்கலாம். திடீர்னு வாழ்க்கையில முதல் முறையா நாளைக்கு கூட ஒருத்தரை புதுசா சந்திக்கலாம். அவர்கிட்டையும் நீங்க பக்தி வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க சுவிசேஷம் அறிவிக்க முடியுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த தைரியம்ன்றது தானாவே வரும். நான் உங்களுக்கு விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளியிலே பேச வேண்டும். இல்ல கூச்சமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு பக்தி வைராக்கியம் இல்ல, தைரியம் இல்லைன்னு சொல்லி வெளியில சொல்லிக்கலாம். தைரியம் ஏன் இல்லைனாக்க இயேசு கிறிஸ்துவின் மேல பக்தி வைராக்கியம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பக்தி வைராக்கியம் இல்லைன்னா தைரியம் இருக்காது. அதனாலதான் 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்களை வாசிச்சீங்கன்னாக்க உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லி அங்க பேதுரு எழுதுறான். விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது, தைரியமா பேசுறதுக்கு அந்த தைரியம் வேணும் இல்லைங்களா? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்ப இதற்கு அடிப்படையில நமக்கு என்ன வேணும்? பக்தி வைராக்கியம் வேணும். தெரிஞ்சவங்களோட இயேசுவை பத்தி பேசுறதுக்கும் தெரியாதவங்களோட இயேசுவை பத்தி பேசுறதுக்கும் ஆவியில் பக்தி வைராக்கியம் வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இப்ப பவுல போல ஆவியில பக்தி வைராக்கியம் கொண்டவர்களா இருந்தாக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையுமே நமக்கு தெரிந்த சத்தியத்தை வந்துட்டு எடுத்து சொல்ல முடியும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 18:5, ஆக்ட்ஸ் 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருசாந்தப்படுத்தினான். ஆமீன். ஆமென். பவுல் வந்துட்டு என்ன செஞ்சான்? ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்ப ஆவியில மட்டும் ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளியில பேசுறதுக்கு நமக்கு கூச்சமோ ஒரு வெக்கமோ எதுவுமே வந்துட்டு இருக்காதுங்க. இதுக்கு அதிக வசனங்கள்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு 10 வசனம் தெரிஞ்சா கூட போதும். ஒரு 5 வசனம் 10 வசனம் தெரிஞ்சா கூட தெரிந்த வசனங்களை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு அடிப்படையா தேவையானது என்னது? பக்தி வைராக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா வெளியில இயேசுவை அறியாதவர்கள் மத்தியிலையும் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலாம். இல்ல இயேசுவை மேலாப்ல தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்ற ரோமன் கத்தோலிக்க மக்கள், இல்ல வந்துட்டு பெந்தகோஸ்தே மக்கள், புரொட்டஸ்டன்ட் மக்கள், இவங்களுக்கும் இன்னும் ஆழமா இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண முடியும். இல்ல ஒரு சில நேரங்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது, விசுவாசத்தை குறித்த ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது, ஒரு கலகம் வரும் பொழுது, எல்லா நேரத்திலையும் பக்தி வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுனாக்க நம்ம தெளிவா இருக்க முடியும். அந்த பக்தி வைராக்கியம் வந்துட்டு அது சரியா வசனத்தின் அடிப்படையில இருக்கணும். இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரு, அவர் காசுக்காரர்களை துரத்தி விட்டார், மேஜைகளை கவிழ்த்து போட்டார். அந்த இடத்துல கூட பக்தி வைராக்கியத்தை தான் ஆவியானவர் வந்துட்டு எழுதி இருக்கிறாரே ஒழிய அது கோபம், எரிச்சல் என்று எழுதப்படவில்லை. அப்படின்னா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் தான் வேணும்.
ஒரு கலகம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் வந்துட்டு தெளிவா முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வந்துட்டு தேவைப்படுகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியமான வைராகியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப வைராக்கியத்துல முக்கியமானது என்னது? தேவ வைராக்கியம். சோ இதைத்தான் கர்த்தர் பக்தி வைராக்கியம் என்று எழுதி இருக்கிறார். சோ தேவ வைராக்கியம், இந்த பக்தி வைராக்கியம் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, தெரியாத மனிதர்களுக்கும் பவுல போல பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, தெரியாத மனிதர்களிடமும் நம்மளால சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அதே போல வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நல்ல பரிசுத்தம் உள்ளவர்களா மாற்றுவதற்காக, எப்படி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறது போல, அவங்க கொரிந்து சபையில இருக்கிற மக்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்கள் தான். இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்களுக்கும் வந்துட்டு இன்னும் பரிசுத்தமாக அவர்களை மாற்றுவதற்கு உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறான். ஏற்கனவே ஏத்துக்கிட்ட மக்களுக்கு தான் 1 கொரிந்தியர் புஸ்தகமும் 2 கொரிந்தியர் புஸ்தகமும் திரும்ப திரும்ப எழுதி அவங்களை இன்னும் எப்படி பரிசுத்தமாக மாற்றுவதுன்னு சொல்லி பவுல் வந்துட்டு ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவங்களுக்காக அந்த லெட்டரை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னாக்க பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலையும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இயேசுவை அறிந்த மக்கள் மத்தியிலையும் இன்னும் அதிகமா அவர்களை பரிசுத்தமாக நீங்கள் மாற்றுவதற்கு அதிகமா அவங்களுக்கு வசனங்களை நீங்க கொடுக்க முடியும், சாட்சியாக வாழ முடியும். பட் வைராக்கியத்திலே உலகபூர்வமான ஒரு வைராக்கியம் இருக்கிறது, மாம்ச பிரகாரமான ஒரு வைராக்கியம் இருக்குது. அதை பத்தியும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 3:14, ஜேம்ஸ் 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமீன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான வைராக்கியம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த கசப்பான வைராக்கியத்தை கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க NV பொறாமை என்றுதான் கர்த்தர் வந்துட்டு எழுதி இருக்கிறார். கசப்பான வைராக்கியம் என்பது ஒரு பொறாமையின் குணமா இருக்கிறது. இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பொறாமையின் குணமா இருக்கிறது. சோ சில நேரங்கள் நம்ம வசனத்தை கொண்டு இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு வரத்தான் செய்யும், கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். பட் அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா பக்தி வைராக்கியமாக பார்க்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா ஒருத்தர் பாவம் செய்யறாரு. ஒருத்தர் பாவம் செய்யும் பொழுது சில நேரங்களில் கர்த்தர் வந்துட்டு கடிந்து கொள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது இல்லைங்களா? 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால கொடுக்கப்பட்டுள்ளது இல்லைங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கு மட்டுமல்ல, கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்ப வசனங்களை கொண்டு கடிந்து கொள்றதுக்கும் கர்த்தர் வசனங்களை வைத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு தவறுன்னு சொல்லி கடிஞ்சுக்கும் பொழுது இதுவும் பக்தி வைராக்கியம் தான். பட் கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு சகோதரனோ சகோதரிய மனம் திரும்பாம சில கசப்பான வைராக்கியம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது பேய்த்தனமான வைராக்கியம் என்றும் கர்த்தர் பேசுகிறார். அப்ப வைராக்கியத்திலே 2 வகை இருக்கிறது. ஒண்ணு தேவ வைராக்கியம் அல்லது பக்தி வைராக்கியம் என்று கர்த்தர் பேசுகிறார். இன்னொன்னு உலகபூர்வமான மாம்ச பிரகாரமான கசப்பான வைராக்கியம் என்றும் கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு வச்சிருக்க வேண்டியது பாசிட்டிவான ஒரு வைராக்கியத்தை தான் கர்த்தர் பேர்ல வச்சிருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல வந்துட்டு ஒரு தேவ வைராக்கியம் இருக்கணும், இன்னும் அவங்கள பரிசுத்தமா மாத்தணும் அப்படின்ற ஒரு தேவ வைராக்கியம் இருக்கணும். இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா சுவிசேஷம் அறியாத மக்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்க முடியும். சுவிசேஷம் அறிந்த மக்களை வந்துட்டு இன்னும் அதிகமா பரிசுத்தமா மாத்தி அவங்கள கற்புள்ள கண்ணியாக இயேசு கிறிஸ்து முன்னாடி நிப்பாட்ட முடியும். வாசிக்கலாம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், Galatians 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஆமீன். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்கப்பா, கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டாதுன்னா என்னது? பவுல போல ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில அவரை சொல்லி கொடுக்கலாம். இல்ல வந்துட்டு அவர் அறகுறையா தெரிஞ்சிருக்கிற அந்த அறகுற கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்லா சொல்லி கொடுக்கலாம். இல்ல அவர் நன்றாய் அறிந்திருக்கிற நம்மளை போன்ற சகோதர சகோதரிகளை இன்னும் அதிகமா பரிசுத்தமா மாத்திர மாதிரி இந்த தேவ வைராக்கியத்தை நம்ம காமிக்கலாம். சோ நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், ஆனா கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டக்கூடாது.
நான் அவரை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டக்கூடாது. இல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில நேரம் கணவன் மனைவி மத்தியில ஒரு சண்டை வரும் பொழுது, ஒரு கோபம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டு இந்த கசப்பான வைராக்கியம் பாராட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை நாள் ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நாள் ஆனாலும் போய் தன்னுடைய கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ அவங்க பேசவே மாட்டாங்க. இது கசப்பான வைராக்கியம் என்று வேதம் சொல்கிறது. அதே போல ஒரு சிலர் வந்துட்டு சொந்தக்காரங்க மத்தியில ஒரு மனக்கசப்பு வரும் பொழுதோ, இல்ல நண்பர்கள் மத்தியில ஒரு மனக்கசப்பு வரும் பொழுதோ பாத்தீங்கன்னாக்க அந்த இன்னொரு நபரை மன்னிக்கவே மாட்டாங்க. கசப்பான வைராக்கியம் கொள்வது தவறு என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். ஏதாவது நமக்கு விரோதமா துரோகமே பண்ணியிருந்தாலும், நம்மளை ஏமாத்தி இருந்திருக்கலாம், உங்கள்ட்ட பணத்தை வாங்கி ஒருத்தர் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல உங்களை ஏதாவது ஒரு காரியத்துல நம்ப வச்சு ஏமாத்தி இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் வந்துட்டு எழுதி இருக்கிறார். பட் வைராக்கியம் பாராட்டுறது அப்படின்றது வேற ஒரு காரியம். சில நேரம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது கடிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். வசனத்தை கொண்டு கடிந்து கொள்வது அது நல்ல ஒரு காரியமா இருக்கும். வைராக்கியம் பாராட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து கோபப்பட்டது போல ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டுவது நல்லதா தான் இருக்குது. பட் அது எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து செய்தது போல வந்துட்டு பக்தி வைராக்கியம் பாராட்டுவது நல்ல காரியமா தான் இருக்குது. பட் நான் எப்பொழுதுமே கோவப்படுவேன், அது பக்தி வைராக்கியம் அப்படின்ற நம்ம சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட வாழ்க்கையில வந்துட்டு வசனத்தின்படி இப்படிதான் நடப்பேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், யாரையும் நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வசனத்தின்படி பக்தி வைராக்கியத்தோட நடப்பது நல்ல ஒரு விஷயம்தான். சோ ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்றதும் பக்தி வைராக்கியமா தான் இருக்குது. எனக்கு கர்த்தர் என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அதுக்குள்ளாரதான் நான் இருப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன், யாருக்கிட்டையும் வந்துட்டு வட்டிக்கோ இல்ல சும்மாவோ நான் கடன் வாங்கியோ ஒரு தேவையில்லாத சூழ்நிலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்டுவது நல்ல ஒரு காரியம்தான். சோ இந்த உலகத்தின் காரியத்துல அதிகமா வந்துட்டு இச்சை கொள்ள கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 5 வரை. ஜேம்ஸ் சாப்டர் 4 verses 4 to 5. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். நம்மில் வாஞ்சையா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருந்து பரிசுத்தமா நம்ம இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கிறார். அதிகமா இந்த உலகத்தின் காரியங்கள்ல இச்சை கொள்ள கூடாது அப்படின்றத ஆவியானவர் நம்மிடம் வைராக்கிய வாஞ்சையா இருந்து விரும்புகிறார் அப்படின்றத வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். பட் இல்ல, நான் ஆவியானவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். சோ ஒரு சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே உலக சிநேகத்துல இருக்கிறத உங்களை சுத்தி நீங்க பார்க்க முடியும். ஏதாவது இந்த உலகத்தின் காரியங்கள்ல இச்சைகளோட இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சினிமாவுக்கு அடிமையா இருப்பாங்க, ஒரு சிலர் நாடகத்துக்கு அடிமையா இருப்பாங்க, ஒரு சிலர் பணத்துக்கு அடிமையா இருப்பாங்க, ஒரு சிலர் குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்ல வந்துட்டு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற காரியத்துக்கு அடிமைகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ இப்படி உலக சிநேகம் வந்துட்டு தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் விபச்சாரர் விபச்சாரிகளின்னு சொல்லி இங்க 4வது வசனத்துல கோபத்தோட கர்த்தர் எழுதினாலும் 5வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருந்து நம்ம பரிசுத்தமா இருக்கணும்ன்றத கர்த்தர் விரும்புகிறார். அப்ப பரிசுத்தமா இருக்கிறதுல வைராக்கியமா இருக்கிறதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற விஷயம் பைபிள்ல வந்துட்டு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தாருன்னு சொல்லி எங்கேயுமே எழுதப்படவே இல்லை. சோ ஒரு சிலர் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி மேரி கிறிஸ்துமஸ் சொல்லி நமக்கு அனுப்புனா வைராக்கிய வாஞ்சையா இருந்து அவங்களுக்கு ஒண்ணு பதில் போடாதீங்க, அப்படி இல்லைன்னா வசனத்தை எடுத்து போடுங்க. ஒண்ணு பதில் போடாம வந்துட்டு அமைதியா இருக்கிறது, அது நியூட்ரல்லா வந்துட்டு விட்டுறலாம். அட்லீஸ்ட் பாவம் செய்யாம நம்ம இருக்கலாம். இல்ல இன்னும் ஒரு படி மேல போய் நான் அதிக வைராக்கிய வாஞ்சியா இருப்பேன்னு சொன்னாக்க, எப்பா கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்துட்டு பைபிள்ல கிடையாது, இந்த பண்டிகை எல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காது அப்படின்னு 4 வசனத்தோட அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப இது என்னது? பக்தி வைராக்கியம். சோ இந்த கிறிஸ்துமஸ் நான் கொண்டாட மாட்டேன்,
அதுபோல இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஈஸ்டர் வருது. அடுத்த வாரத்துல வந்துட்டு குட் ஃப்ரைடே வருது. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஈஸ்டர் பண்டிகை வருது. இயேசு கிறிஸ்து ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாரா? மத்த நாள் அவர் உயிரோட இல்லையா? சரி, இன்னைக்கு எடுத்துக்குவோம். இதெல்லாம் லென்ட் சீசன் சொல்லி சொல்றாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையெல்லாம் அழுது வடிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு அவங்க ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லி சிலுவை பாதை அப்படின்னு அழுது வடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோட இல்லையா? அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா? நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப ஈஸ்டர் ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து உயிரோட இல்லைங்க. அவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஒரு முறை மரித்தார், ஒரு முறை உயிர்த்தார், அவ்வளவுதான். வருஷா வருஷம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கிறது கிடையாது. வருஷா வருஷம் வந்துட்டு ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்க்கிறதும் கிடையாது. அப்ப ஹாப்பி ஈஸ்டர்னு அனுப்புனா, எப்பா இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோட தான் இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லி தப்பா நினைக்காதப்பா. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சையை பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். இல்ல ஒரு சில நேரம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க ரோமன் கத்தோலிக்கரா இருந்து சத்தியத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரவங்க குழந்தை ஞானஸ்நானத்துக்கு கூப்பிடலாம். குழந்தை ஞானஸ்நானத்துக்கு கூப்பிடும் பொழுது ஐயோ அவங்க கோச்சுக்குவாங்களே, போகலன்னு சொன்னாக்க ஏதாவது தப்பா எடுத்துக்குவாங்களே, இல்ல போய் மொய் வைக்கலன்னு சொன்னாக்க நம்மள கேவலமா நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த குழந்தை ஞானஸ்நானத்துக்கு போனோம்னா நமக்கு பக்தி வைராக்கியமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இதே போல குழந்தை ஞானஸ்நானம் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் கம்யூனியன் சொல்லி அவங்க வந்துட்டு புது நன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. 10 வயசு ஆன பிறகு பிள்ளைகளுக்கு வந்துட்டு கம்யூனியன் கொடுக்கறதுக்காக அவங்கள தயார் பண்ணி 10 கட்டளைய தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்க. அங்க 2வது கட்டளையவே வந்துட்டு இருக்காது. இந்த சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்கிற 2வது கட்டளையை வந்துட்டு விட்டுட்டு பிள்ளைகளுக்கு 10 கட்டளைகளை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் வந்துட்டு நடத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷனுக்கு போனா கூட நமக்கு பக்தி வைராக்கியம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இல்ல ஒரு ரோமன் கத்தோலிக்க திருமணத்துக்கு வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க, அந்த சர்ச்சுக்குள்ளார நீங்க நுழைஞ்சீங்கன்னா உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இல்ல. திருமணத்துக்கு போறது தப்பே கிடையாது. மண்டபத்துக்கு போலாம், மண்டபத்துல போய் அவங்கள வாழ்த்திட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அனுமதிக்கிறார். பட் அந்த ரோமன் கத்தோலிக்க சிலை வழிபாடு செய்கிற ஆலயத்துக்கு நுழையறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுமதியை கொடுக்கறது கிடையாது. அதே போல கத்தோலிக்க சபையில நிறைய திருவிழா தேருன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்துட்டு ஜென்டைல்ஸ் கூட, புரஜாதிகள் கூட நாங்க திருவிழா கொண்டாடுறோம், நாங்க ஆடு அடிச்சிருக்கிறோம், மாடு அடிச்சிருக்கிறோம், இந்த திருவிழால வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆடு மாடு அடிச்சு சாப்பாடு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்றதுக்கு நம்ம பழகணும். இல்ல ஒரு சில நேரம் இஸ்லாமியர்கள் நாங்க நோன்பு கஞ்சி செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கலாம். இல்லங்க சாரிங்க, எங்களுக்கு ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இதெல்லாம் ஏசப்பா அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்லி பக்தி வைராக்கியத்தோட பேசணும். முகத்துல அடிச்ச மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தி வைராக்கியத்தோட பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். இது போல நிறைய புறஜாதிகளுக்குரிய இப்ப ஒரு சில நேரம் வந்துட்டு புறஜாதி பண்டிகையில அவங்க பலகாரம் கொடுக்கலாம். அதை கொடுத்தாக்க மத்த நேரத்துல கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். உங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னாக்கா கேக்கு கொடுங்க, ஸ்வீட் கொடுங்க, அதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். உங்க வீட்டுல ஏதாவது வந்துட்டு கல்யாணம் நடந்துச்சுன்னா நாங்க தாராளமா வரோம். பட் உங்களுடைய புறஜாதி பண்டிகைகளுக்கு எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதோ இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை வச்சு சத்தியத்தை உணர்த்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆனா கடைசி நாட்களிலே குறிப்பா கிறிஸ்தவர்கள் பக்தி வைராக்கியம் இல்லாம இருப்பாங்க, பெருவாரியான கிறிஸ்தவர்கள் பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களா இருப்பார்கள் என்று வேதத்துல கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரை. ரெவலேஷன் சாப்டர் 3 verses 14 to 16. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமேன். ஆமென். கடைசி காலத்தில் இருக்கிற கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களுக்கு பெயர் என்னது? லவோதிக்கியா சபைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உனக்கு பக்தி வைராக்கியமே என் மேல கிடையாது, நீ அறகுறையா இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். சோ இயேசு கிறிஸ்துவின் மேல பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லைன்னு சொன்னாக்க கர்த்தர் வந்துட்டு என்ன செய்வாரு? வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார். அவருக்கு பக்தி வைராக்கியம் நம்ம பாராட்டல, நல்லது செய்ய வேண்டிய இடத்துல நல்லது செய்யல, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கல அப்படின்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் வாந்தி பண்ணி போடுவார். கர்த்தருக்கு வைராக்கியம் இல்லாம இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவர் நம்ம மேல வந்துட்டு வாஞ்சையா இருக்கிறார்.
அப்படின்னு நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்துட்டு பாக்குறோம். அப்ப நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா அவர் நாம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துல நம்ம மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார்னா நாமளும் பரிசுத்த ஆவியானவர் மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கணுங்க. வைராக்கிய வாஞ்சையா இருந்து நம்ம கூச்சப்படுறதோ வெக்கப்படுறதோ இல்லாம சுவிசேஷம் தெரியாதவர்களுக்கு தைரியமா அறிவிக்கணும். இல்ல அரகுர கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு சுவிசேஷத்தை நல்லா கத்துக் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இல்ல நம்ம கூட இருக்கிற வந்துட்டு சத்தியம் தெரிந்த சகோதர சகோதரிகளை இன்னும் எப்படி பரிசுத்தமாய் மாற்றுவது அப்படின்ற காரியத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கணும். வெதுவெதுப்பா இருக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காது. எப்படி பைபிள்ல ஒரு சிலர் வைராக்கிய வாஞ்சியா இருந்தாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரைக்கும். தானியேல் சாப்டர் 3 verses 16 to 18. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமேன். ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. ராஜா நேபுகாத் நேச்சர் என்ன பண்றான்? ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு இதை வணங்கணும், வணங்காதவர்களை அக்கினி சூளையில போடுவேன்னு சொல்லி சொல்றான். அதற்கு வந்துட்டு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்துட்டு என்ன சொல்றாங்க? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏ ராஜாவே, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு அசட்டையா அந்த ராஜாவை பேசுறாங்கன்றத கவனிச்சு பாருங்களேன். அந்த ராஜா கிட்ட தான் வேலை பாக்குறாங்க. அவன் சாதாரண ராஜா கிடையாது, ராஜாக்களுக்கு ராஜாவா இருந்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்ப அப்படி ஒரு மகா பெரிய ராஜாவா இருந்த நேபுகாத் நேச்சரை நோக்கி இவங்க எல்லா வேலைகள்லையும் கீழ்ப்படிஞ்சுதான் இருந்தாங்க. பட் பாவம் செய்யி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்களுடைய பக்தி வைராக்கியத்தை கவனிச்சு பாத்தீங்களா? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, இதை பத்தி எல்லாம் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, இருந்தாலும் நாங்க பதில் சொல்றோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய மகத்துவங்களை பத்தி இவங்க எடுத்து சொல்றாங்க. இதுதான் பக்தி வைராக்கியம் இல்லைங்களா? அந்த பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும், இந்த விடுவியாமற் போனாலும் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம நல்லாவே கவனிக்கணும். எங்கள் கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நீதிபரர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி இவங்க அவனுக்கு அறிவிச்சுட்டு, அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி நமக்கு தெரிந்திருக்க கடவுது. நல்லா தெரிஞ்சுக்கப்பா, நீ என்ன பண்ணாலும் நீ வச்ச சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் பக்தி வைராக்கியத்துக்கு உச்சக்கட்ட ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறது. சோ இந்த அளவுக்கு தான் பக்தி வைராக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் கோச்சுக்குவான், சொந்தக்காரன் கோச்சுக்குவான், நண்பர்கள் கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி எத்தனை முறை நம்ம பாவம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அவங்க புறஜாதிகள் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்வீட் கொடுக்கும் பொழுது, இல்ல சத்தியம் தெரியாத கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் சொல்லும் பொழுது வந்துட்டு ஐயோ அவங்க கோச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நம்ம சொல்லி இருந்திருப்போம் இல்லைங்களா? ஆனா பக்தி வைராக்கியம்னாக்க கர்த்தரை பிரியப்படுத்துறதாங்க பக்தி வைராக்கியம். மனுஷனை பிரியப்படுத்துறது பக்தி வைராக்கியம் கிடையாது. பயந்துகிட்டு என் உயிர் போயிருன்னு சொல்லி தன்னை குறித்த ஒரு பயமோ, அவன் என்ன கோச்சுக்குவான்னு சொல்லி மனிதர்களை குறித்த ஒரு பயமோ நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப மத்தவங்களை குறிச்சும் பயம் இல்லாம, ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிரும் சொல்லி தன்னை குறித்த ஒரு பயமும் இல்லாம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல இருந்தீங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியல கர்த்தர் தப்புவிக்க வல்லவர்ன்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் தப்புவிப்பாரா இல்லையான்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்களுடைய பக்தி வைராக்கியத்துக்காக தான் கர்த்தர் அவர்களை தப்புவித்து அவர்களை மேன்மைப்படுத்தினார் அப்படின்றத நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். இதே மாதிரி கர்த்தர் மேல வந்துட்டு பக்தி வைராக்கியமா இருந்தவங்க நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரை வாசிக்கலாம். 1 Kings 19th chapter verses 9 to 10. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகியவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சானாக்க, அவன் எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா இருந்தேன்னு சொல்லி சொல்றான். ஆகாப் ராஜா கொடுமையான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் இஸ்ரவேல் தேசத்துல. அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் வந்துட்டு 400 கள்ள தீர்க்கதரிசிகளை அவ வந்துட்டு டெய்லி வந்துட்டு போஷிச்சுக்கிட்டு வந்தான். பட் இந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகளையும் வந்துட்டு கொலை செய்யற அளவுக்கு அவன் வந்துட்டு பக்தி வைராக்கியம் உள்ளவனா வந்துட்டு இருந்தான். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு கேட்கும் பொழுது எலியா என்ன பதில் சொல்றான்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். 400 கள்ள தீர்க்கதரிசிகளை ஒத்தையாளா எதிர்க்கிற அளவுக்கு இவனுடைய பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மாம்சத்துல பிடிச்சு இவனை கொலை பண்ணி இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் கர்த்தர் தப்பு வைப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டு 400 கள்ள தீர்க்கதரிசிகளை எதிர்க்கிற அளவுக்கு இவன் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். அப்ப ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல இந்த எலியா வந்துட்டு தன்னுடைய ஜீவனையும் பாராமல் தான் வந்துட்டு அந்த 400 பேரை எதிர்க்கிறதுக்கு துணிந்தவனா வந்துட்டு இருந்தான். அப்ப இவர்களை போல நாமும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பட் இன்னொருத்தன் இருந்தான், அவனை பத்தி அதிகமா நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. ஒரு சொல்ல போனா ஒரு வாலிபன் தான். அந்த வாலிபனுடைய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் அந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷமாய் வந்துட்டு பேசுகிறார். வாசிக்கலாம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். Numbers chapter 25 verses 1 to 5. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். ஆமென். ஆமென். இஸ்ரவேல் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஒரு பெரிய பாவம் பண்றாங்க. ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். சோ அங்க வேசித்தனம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். சோ வேசித்தனம் வந்துட்டு பண்றாங்க. அந்நிய தெய்வங்களை பணிந்து கொள்றாங்க. அந்நிய தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட அந்த பலிகளை வந்துட்டு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்ப இஸ்ரவேல் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய கோபம் மூண்டது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றாரு. அப்ப மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை பார்த்து என்ன சொல்றான்? 5வது வசனத்துல, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள். உங்கள் மனிதர்னா என்னங்க அர்த்தம்? உன்னுடைய சொந்தக்காரன், உன் வீட்டுல யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவா இருந்தாலும் பரவாயில்ல, உன் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை கொலை செய் அப்படின்ற கட்டளை வந்துட்டு மோசேக்கு கொடுக்கப்படுகிறது. இவர்களும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நம்ம பாக்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 6வது வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஆமென். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று எழுதியிருக்கிறது.
என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அவன் என்ன பண்றான், அந்த ஸ்திரீயோட விபச்சாரம் பண்றான். ஆரோனுடைய பையன் பேரு எலையேசர், எலையேசரோட பையன் பேரு வந்துட்டு பினகாஸ். ஆரோனுடைய பேரன் தான் இந்த பினகாஸ். இவன் ஒரு வாலிபனா இருக்கிறான். இந்த வாலிபன் வந்துட்டு அந்த விபச்சார பாவத்தை கண்டு கர்த்தர் மேல அவனுக்கு அதிகமா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. பக்தி வைராக்கியம் இருந்ததுனால அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து அவன் என்ன பண்றான், இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். சிம்பிளா சொல்ல போனா 2 கொலை பண்ணிட்டான். ஒரே நேரத்துல 2 கொலை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். சோ இவன் செஞ்ச காரியத்துல ஆரோனுடைய பேரை வந்துட்டு பினகாஸ் வந்துட்டு அந்த 2 பேரை கொலை பண்ணா. இதுக்கு காரணம் பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியத்தை பத்தி கர்த்தரை வந்துட்டு ரொம்ப மெச்சிக்கிட்டு வந்துட்டு பேசுறாரு. சோ அவன் செஞ்ச அந்த பக்தி வைராக்கியத்தின் காரியத்தினால இது கொலைன்னு சொல்லி இதை வந்துட்டு நம்மளால சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் இதை எப்படி பாக்குறாருன்னா, இது பக்தி வைராக்கியம் அப்படின்னு தான் வந்துட்டு பாக்குறாரு. சோ அவனால நிறைய பேர் பொழைச்சுக்கிட்டாங்க. 24,000 பேரோட நின்னு போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் வந்துட்டு மரிச்சு போயிருந்திருப்பாங்க. அதிகமானோர் மரிக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தோட இந்த ஒரு செயலை செய்யறான். அந்த கர்த்தர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக சொல்கிறார் அப்படின்றதையும் நம்ம வாசிச்சு பார்க்கலாம். 10வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆமீன். கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டினா கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்றதை கவனிச்சு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி 12வது வசனத்துல பேசுறாரு, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலம் ஆக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். அப்ப கர்த்தருக்கு மிகவும் கோபமாயிருந்தது. பெரிய உக்கிரம் இஸ்ரவேல் மக்கள் மேல வந்துட்டு இருந்தது. ஆனா ஒரே ஒருத்தன், ஒரு வாலிபன் வந்துட்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கி வந்துட்டு பாராட்டுறான். அந்த வாலிபனுடைய அந்த செயல் மூலமா வந்துட்டு கர்த்தருடைய கோபம் வந்துட்டு கம்ப்ளீட்டா தணிஞ்சு போயிடுச்சு. அப்ப இதுதாங்க பக்தி வைராக்கியம் இல்லைங்களா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்துட்டு அவர்கள் பாராட்டிய பக்தி வைராக்கியம் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் பக்தி வைராக்கியம் பாராட்டினாங்க. பினகாசனுடைய பக்தி வைராக்கியம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே கர்த்தருக்கு பிடிச்சிருந்துச்சு. 3 பேர் வந்துட்டு தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அது பக்தி வைராக்கியம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களுடைய ஜீவனை கர்த்தருக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுவும் பக்தி வைராக்கியம் தான். எலியா தீர்க்கதரிசி 400 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினா அதுவும் பக்தி வைராக்கியம் தான். பினகாஸ் வந்துட்டு பாவம் செய்த இருவரை வந்துட்டு கொலை செய்தான். இதுவும் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் தான். அதனால கர்த்தர் சொல்றாரு 12வது வசனத்துல, இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். யாருக்கு? அந்த வாலிபனுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சமாதானத்தின் உடன்படிக்கையை வந்துட்டு கட்டளையிடுகிறார் அப்படின்றத பாக்குறோம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. பக்தி வைராக்கியம் காட்டினாக்க மத்தவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய முடியுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டும் இல்ல, ஸ்திரப்படுத்துறது மட்டும் இல்ல. பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா மற்றவர்களை பாவத்திலிருந்து திருப்ப முடியும், கர்த்தருடைய கோபத்தை தணிக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கின்றார். அப்ப அவனுக்கு மட்டும் இல்லங்க, அவனுக்கு பின்பு வரும் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் இருந்தது. அப்ப நீங்களும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுடைய சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இந்த பினகாசோட எக்ஸாம்பிள் கர்த்தர் எவ்வளவு வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு பேசுறாரு. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாக்க
கர்த்தருடைய கோபம் நிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வாலிபனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய சந்ததிக்கும் அந்த நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையை கர்த்தர் வந்துட்டு உண்டாக்குகிறார். அப்ப நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கும் இதே ஆசீர்வாதங்கள் இன்னமும் அதிகமாவே கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப எலியாவை போல இருங்க, பினகாச போல வந்துட்டு இருங்க. எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல வந்துட்டு சுய ஜீவனை குறித்தும் ஒரு கவலை இல்லாம, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற வகையில வந்துட்டு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம கர்த்தரை போல பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டு அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல வந்துட்டு அந்த பிதாவின் வீட்டை கள்வர் குகை ஆக்காதீங்கன்னு சொல்லி அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டினாரோ, காசுக்காரருடைய மேஜைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை விரட்டி எடுத்து ஒரு சவுக்கினால் அடித்து எல்லாரையும் வெளியே விரட்டி அனுப்புனாரோ, அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். தவறுன்றத தவறுன்னு தான் சொல்லி ஆகணும். அங்க காம்ப்ரமைஸ்க்கு வழி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பக்தி வைராக்கியம் பாராட்டினாரு? தப்புன்றத தப்புன்னு சொல்லி சொன்னார். அவர் வந்துட்டு தேவாலயத்துல இதை செஞ்சார். அப்ப தேவாலயம்னா இன்னைக்கு நாம வந்துட்டு கர்த்தருடைய சபையாகிய சரீரத்துல அவயங்களா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சபையாகிய சரீரத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அதை தவறுன்னு தான் சொல்லணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பினகாச போல பக்தி வைராக்கியமா இருக்கணும். எலியா தீர்க்கதரிசியை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். பவுல் வந்துட்டு பக்தி வைராக்கியத்தோட ஒரு கடிதத்தை வந்துட்டு 1 கொரிந்தியர்ல வந்துட்டு எழுதுறான். இந்த 1 கொரிந்தியர்ல எழுதும் பொழுது, அந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாம் ரொம்ப துக்கப்பட்டாங்க. பவுலுடைய அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த கொரிந்து மக்கள் எல்லோருமே, அங்கிருந்த சீஷர்கள் எல்லோருமே அவர்கள் துக்கப்பட்டார்கள். அதை குறிச்சு பவுல் வந்துட்டு 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதுறான். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரைக்கும். 2 Corinthians chapter 7 verses 8 to 11. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமேன். ஆமேன். நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். என்ன பவுல் நிருபத்தினால துக்கப்படுத்தி இருந்தாரு? அந்த 1 கொரிந்தியர் நீங்க வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல அந்த கொரிந்து சபையில இருக்கிற ஒருவன் வந்துட்டு விபச்சாரம் செய்தான் அப்படின்றத வந்துட்டு பவுல் வந்துட்டு கேள்விப்பட்டு அந்த விபச்சாரம் செய்தவனை சபையிலிருந்து வெளியே தள்ளணும்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் பண்ணி எழுதுறார். இந்த சபையிலிருந்து அவனை வெளியில தள்ளணுன்றது சபையாருக்கு பெரிய துக்கமா தான் வந்துட்டு இருந்துச்சு. பவுல் அந்த துக்கத்தை பத்தி தான் வந்துட்டு இங்க 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்துட்டு எழுதுறான். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் உங்களை துக்கப்படுத்தினேன் உண்மைதான். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்க என்னுடைய லெட்டரை வாசிச்சீங்க, நீங்க துக்கப்பட்டீங்க, உண்மைதான். பட் அந்த துக்கம் வந்துட்டு லௌகீக துக்கம் கிடையாது, மனம் திரும்புதலை உண்டாக்குகிற தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருக்குது. 9வது வசனத்துல தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே அப்படின்னு கடைசி 3 வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்ப மனம் திரும்புதலை உண்டாக்குறது எதுங்க? தேவனுக்கேற்ற துக்கம் தான். ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேனே, நான் இயேசுடைய வசனங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேனே, நான் இப்படி பொருளாசையோட நடந்துகிட்டேனே, நான் இப்படி கோவப்பட்டேன், நான் இப்படி எரிச்சல் பட்டேனே, கசப்போட நடந்துகிட்டேனே, நான் வந்துட்டு இப்படி இயேசுவுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் வந்துட்டு செஞ்சுட்டேனே, என்னோட வாழ்க்கையில பொய் சொல்லிட்டேனே, கெட்ட வார்த்தை பேசிட்டேனே, அசுத்தமா நடந்துகிட்டேனே, இப்படி எல்லாம் வந்துட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைவது இது எதை உண்டாக்குகிறது? மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாவத்தை குறித்த ஒரு மனம் திரும்புதல் இருக்கவே இருக்காது.
காரணம் என்னன்னாக்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்ல. ஐயோ இந்த வசனத்துக்கு விரோதமா நான் செயல்பட்டேனே அப்படின்னு சொல்ற அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கமோ தேவனுக்கு ஏற்ற ஒரு பயமோ இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு மனம் திரும்புதல் இல்லாம இருக்குது. நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குச்சு. எதுங்க உண்டாக்குச்சு? தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துட்டு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த பெனகாசோட எக்ஸாம்பிள்ல நம்ம இதைத்தான் வாசிச்சோம். இந்த பெனகாசோட எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே விபச்சாரம் நடக்கிறது. பெனகாசுக்கு ஏற்பட்டது என்னது? தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். ஐயோ என் கண்ணு முன்னாடியே ஒரு விபச்சாரம் நடக்குதே, இதை நான் வந்துட்டு எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? கர்த்தருக்கு இது பிடிக்காதே, கர்த்தருக்கு இது வசனமா இருக்குமே, அவர் எவ்வளவு துக்கப்படுறாருன்னு சொல்லி தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தான் பெனகாஸ். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுனால அவனுக்கு பக்தி வைராக்கியம் உண்டாச்சுங்க. சோ இந்த பக்தி வைராக்கியம் உண்டாக்குறதுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துட்டு வேணும். மனம் திரும்புதல் வரணும்னு சொன்னாக்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் வேணும். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்படி வரும்? ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனத்துக்கு விரோதமா நான் நடந்துகிட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் திரும்புதல் உண்டாகும். தேவனுக்கு ஏற்ற ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டாகும்னு சொல்லி இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா பக்தி வைராக்கியத்துக்கு அடிப்படை வந்துட்டு என்னது? தேவனுக்கு ஏற்ற துக்கம். மனம் திரும்புதலுக்கு அடிப்படை தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருக்கிறது. அப்படின்னா பாவத்தை குறித்த ஒரு துக்கம் இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புறார். இதுதான் நமக்கு மனம் திரும்புதலையும் பக்தி வைராக்கியத்தையும் உண்டாக்குகிறது. வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. டைட்டஸ் சாப்டர் 2 verses 11 to 14. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். 14வது வசனத்துல நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப பக்தி வைராக்கியம்ன்றது சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டுமல்ல, நற்கிரியைகள் செய்கிறதுலயும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அதத்தான் தேவ கிருபையானது நமக்கு போதிக்கிறது என்று 11வது வசனத்திலிருந்து 13வது வசனத்துல எழுதியிருக்கிறது. 11ஆம் வசனத்துல தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப தேவ கிருபையானது நமக்கு என்னத்தை போதிக்குது? முதல்ல அவபக்தியை விடணும், லௌகீக இச்சைகளை வந்துட்டு வெறுக்கணும், தெளிந்த புத்தியோட இருக்கணும், நீதியை செய்யணும், தேவ பக்தி உள்ளவர்களா வந்துட்டு இந்த உலகத்துல நடக்கணும், நம்முடைய இரட்சகர் மகாதேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு எது போதிக்கிறது? தேவ கிருபையானது நமக்கு போதிக்கிறது. அநேகர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து தேவனே கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களே ஒரு பிரிவு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொல்லுது? 13வது வசனம், மகாதேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சாதாரண தேவன் கிடையாதுங்க, அவர் மகாதேவன் என்று எழுதி இருக்கிறது இந்த 13வது வசனத்துல. அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நற்கரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப நற்கரியைகள் நீங்க செய்றீங்கன்னு சொன்னாக்க அத கர்த்தர் விரும்புறார். அதுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருந்து இந்த நற்கரியைகளை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். சுவிசேஷம் அறிவித்தாலும் நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும் சுவிசேஷம் நம்ம வந்துட்டு சுவிசேஷம் அறிவிச்சாலும் இல்ல ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு போட்டாலும் எல்லா விஷயத்திலையும் நற்கரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரோமர் 12:11 வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப நம்ம நற்கரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் அசதியா இருக்காதப்பா, எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருந்து நற்கரியைகளை செஞ்சுக்கிட்டே இரு, அதுல சோர்ந்து போயிடாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. வாசிக்கலாம் 1 பேதுரு 4:7, 1 Peter 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று,
ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது இல்லைங்களா? அதனால என்ன பண்ணணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப எல்லாத்துக்கும் முடிவு பக்கத்துல இருக்குனாக்க முதல்ல தெளிந்த புத்தியோட இருக்கணும். இரண்டாவது ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதனால முடிவு சமீபமா இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. இந்த நாட்கள் கொடுமையான நாட்களாய் வந்துட்டு இருந்தாலும் நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தாக்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க முடியும். அப்படின்னாக்க நாமளும் வந்துட்டு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். நாட்கள் குறைவாதான் இருக்குது. அதனால ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா எல்லோருமே நம்ம இருக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 Peter 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களை, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இந்த 14ஆவது வசனத்துக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா நெருப்பு நாள் பெரிய அழிவு வரப்போகுது அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு பேதுரு மூலமா பேசியிருக்கிறார். இந்த பூமியில வந்துட்டு கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி நெருப்பு நாள் ஒரு பெரிய அழிவு இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது வானங்கள் மடமடவென்று வந்துட்டு அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், எல்லாமே எரிந்து அழிந்து போகும் சொல்லி இந்த நெருப்பு நாள் வருகிற அழிவை குறித்து கர்த்தர் பேசுறார். இது 3ஆம் உலக போரை குறிக்கிறது. அப்ப இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த அழிவெல்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்பா. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களா இருக்கணும். காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஒருத்தர் வசனத்தை வளைக்கிற மாதிரி நம்ம கிட்ட பேசுறாருன்னு சொன்னாக்க காம்ப்ரமைஸ் எந்த விஷயத்திலையும் பண்ணக்கூடாது. நம்மள ஒருத்தர் வந்துட்டு வசனத்துக்கு விரோதமா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வசனத்தை எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தா மட்டும்தான் பிழை இல்லாதவர்களா இருக்க முடியும். சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஒரு சில நேரம் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகள்ல 1-2 பேர் விலகி போயிட்டாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க வந்துட்டு மத்தவங்களையும் பாவத்துல தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் நம்முடனே கூட இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க கொஞ்சம் வசனத்தை விட்டு விலகி போகும் பொழுது அந்த நேரத்துல கூட நாம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப எந்த நிலைமையிலையும் வந்துட்டு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பக்தி வைராக்கியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சது போல அவர் வந்துட்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, சவுக்குன்னு சொன்னாக்க சாட்டை அப்படின்னு சொன்னாக்க இது மாம்சத்துல இது ஒரு பெரம்பா வந்துட்டு இருக்கலாம். பட் ஆவிக்குரிய இதுல இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கடிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க வசனத்தை வச்சு நம்ம கடிஞ்சுக்கலாம். நமக்கு இயேசு கிறிஸ்து செஞ்சது போல செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நாம கடிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். பட் நம்ம ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்துல வந்துட்டு அவன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டிருந்தான் அப்படின்றத பாக்குறோம். அப்ப பவுலை போல ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களா இருந்தாக்க நம்மளால வந்துட்டு புறஜாதிகளுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அதே போல பவுல போல வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க ஏற்கனவே சுவிசேஷம் அறிந்தவர்களா கற்புள்ள கண்ணியாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்பாக நியமிக்க முடியும். சோ யாருக்கு வேணா சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அது வந்துட்டு புறஜாதிகளா இருக்கலாம், இல்ல இயேசு கிறிஸ்துவை அதிகமா அறியாத கிறிஸ்தவர்களா வந்துட்டு இருக்கலாம், இல்ல இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்த கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவர்களையும் பரிசுத்தமாக மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிழை இல்லாதவர்களா நிறுத்த முடியும். பட் கசப்பான வைராக்கியம் என்றும் வேதம் சொல்கிறது. இந்த கசப்பான வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அது பேய்த்தனமானது என்று எழுதி இருக்கிறது. வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம வாழ்வதை தான் கர்த்தர் விரும்புறாரு. கடைசி நாட்களிலே லவோதிக்கா சபை இருக்கும், அது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கும். கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஜீவனையும் பாராமல் வந்துட்டு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருக்க வேணும். அதே போல 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல எலியாவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல பினகாச பத்தி கர்த்தரை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாய் பேசுகிறார். பினகாச போல வந்துட்டு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்.
பெனகாசை பார்த்து கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, என் உடன்படிக்கையை அவனுக்காக நான் ஏற்படுத்துகிறேன், அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் கட்டளையிடுகிறேன், அவனுக்கு மட்டும் இல்ல அவனுக்கு பின்பு வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுடைய பக்தி வைராக்கியத்துக்காக அவனுக்கும் பெரிய ஆசீர்வாதம், அவனுடைய சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் கோபத்தை தணித்து கொண்டார் அப்படின்றத பாக்குறோம். இப்படி பவுல போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல வந்துட்டு, நம்ம எலியா தீர்க்கதரிசிய போல, பினகாச போல எப்பொழுதும் கர்த்தர் வரும் மட்டும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை நாம் பிரியப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் எப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவராய் ஜீவனம் பண்ணினீர் என்பதை நாங்க வாசிச்சோம்பா. அந்த வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல வந்துட்டு எப்படி தேவனுடைய வீட்டுல வந்துட்டு ஒரு காரியம் தவறா நடக்கும் பொழுது நீர் பக்தி வைராக்கியம் உள்ளவரா அந்த கேள்வி கேட்டீங்களோ, நாங்களும் ஆண்டவரே எங்களுக்குள்ள நாங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில நாங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாங்க ஏதாவது தவறு செஞ்சா கூட தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா மனம் திரும்புறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதே போல தேவனுடைய வீடா இருக்கிற உங்களுடைய சபையில வந்துட்டு ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு தப்பா நடந்தா கூட நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருந்து பினகாச போல வந்துட்டு அந்த தவறுகளை வந்துட்டு நாங்கள் வசனத்தை கொண்டு கண்டிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலன் பவுல போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருந்து அத்தேனே பட்டணத்துல ஆவியிலே வைராக்கியம் கொண்டு புறஜாதிகளுக்கு அவன் சுவிசேஷம் அறிவித்த ஆண்டவரே, அதே போல நாங்களும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை அதிகமா அறியாத மக்கள் மத்தியில வந்துட்டு ஆண்டவரே அவரை வந்துட்டு ஆண்டவரை கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிற ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துட்டு நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீர் எங்களுக்கு அதிகமான பக்தி வைராக்கியத்தை கொடுக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். அந்த பக்தி வைராக்கியத்துக்கு பின்னணியில இருக்கிற அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை எங்களுக்கு வந்துட்டு கொடுங்க ஆண்டவரே. இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது மனம் திரும்புதலை உண்டாக்கும், அது ரட்சிப்பை உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை வந்துட்டு எங்களுக்கு கொடுங்கப்பா. அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் இது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, இது ரட்சிப்பை உண்டாக்குகிறது, இது பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது போல, இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றது போல எங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை கொடுங்கப்பா. நாங்க எங்களை வந்துட்டு பக்தி வைராக்கியத்தோட மாத்திக்கிறதுக்கும், அதே போல ஆண்டவரை எல்லா காரியத்தையும் நாங்க எங்களுடைய குடும்பத்துல வந்துட்டு ஒழுங்காய் வைத்துக் கொள்வதற்கும், சபையில நாங்கள் எல்லா காரியத்திலும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர் ஒவ்வொரு சீஷனையும் பலப்படுத்த வேண்டுமாறு, ஒவ்வொரு சீஷையும் திடப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஜீவனையும் பாராமல் வந்துட்டு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்கிற வகையில வந்துட்டு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அதே போல எலியா தீர்க்கதரிசியை போல வந்துட்டு 400 கள்ள தீர்க்கதரிசிகளை எதிர்க்கிற அளவுக்கு நீர் எங்களுக்கு பக்தி வைராக்கியத்தை வந்துட்டு கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. பினகாஸ் எப்படி சபை நடுவே பாவம் இருந்தப்ப வந்துட்டு அந்த பாவத்தை போக்குவதற்காக கர்த்தருடைய கோபத்தை தணிப்பதற்காக வந்துட்டு பக்தி வைராக்கியம் பாராட்டினானோ ஆண்டவரே, உம்முடைய கோபம் தணிந்தது, அவனுக்கு பெரிய கிருபை கிடைத்தது ஆண்டவரே. நாங்களும் பினகாச போல உமக்காக ஆண்டவரே சபை நடுவே ஏதாவது ஒரு பாவம் இருந்துச்சுன்னா, ஒரு தவறு இருந்துச்சுனாக்க நாங்கள் உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்பத்திலையும் சபையிலையும் நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருந்து தொடர்ந்து நாங்கள் அப்போஸ்தலன் பவுல போல சபைக்கு வெளியில இருக்கிற புறஜாதிகளோ இல்ல வந்துட்டு ஆண்டவரை மற்ற ஆண்டவரை கள்ள கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தேவையான பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு நீர்தாமே அருள வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரை. தொடர்ந்து உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை கொஞ்சம் கூட வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர்தாமே ஆண்டவரை சபையார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்த வேண்டுமாறு திடப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இன்று வசனங்களை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ஒரு ஆத்மாவும் விட்டு போயிடாம வந்துட்டு ஆண்டவரை எல்லோருமே பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு எல்லோருமே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர்தாம் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரை. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
பிரதர் சிஸ்டர் யாருக்காவது ஜப குறிப்புகளோ யாருக்காவது வந்துட்டு சாட்சிகள் இருந்தா நம்ம சபையார் முன்னாடி நம்ம பகிர்ந்துக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர், பாலராஜ் பேசுறேன் பிரதர், சாட்சியம் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், சொல்லுங்க பிரதர். போன மாசம் 20ஆம் தேதி என்னுடைய ஒய்ஃப் வந்து சபையில ஒரு விண்ணப்பம் வச்சாங்க. வேலை 20ஆம் தேதி, மார்ச் மாசம் 20ஆம் தேதி. நான் இங்க திருச்சி மாவட்டம் முசிறியில பஸ் டிரைவரா இருக்கேன். ஒய்ஃபு பையனும் அங்கே படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல வீடு எடுத்து அங்கே இருக்காங்க. நான் போயிட்டு வந்துட்டு இருக்கனால அவங்க வந்து நாங்கெல்லாம் குடும்பமா ஒன்னா இருக்கணும், அதுக்காக ஜெபிச்சுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் வச்சாங்க 20ஆம் தேதி போன மாசம். 22ஆம் தேதி அதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல், அருமையான ஒரு மியூச்சுவல் லிங்க் கொடுத்துருக்காரு ஆண்டவர். மியூச்சுவலா மாறி போறதுக்கு கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு உட்பட்டு எல்லா வேலைகளும் நடந்து முடிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யணும். இந்த நம்மளுடைய சபை விண்ணப்பத்தை கேட்ட இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் குடும்பமா. பிரைஸ் லார்ட் பிரதர், ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு செய்தியா வந்துட்டு இயேசுப்பா கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இவ்வளவு நன்மைகளை செய்த இயேசு ராஜாவுக்கு நாம பதிலுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப நீங்க குடும்பமா கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, அங்க சபையாரும் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க அப்படின்றப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா சபை கூடுதல் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய வேலை விஷயம்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சில நேரம் லீவ் இருக்காது, கவர்மெண்ட்ல வேலை பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. பட் எப்பப்பெல்லாம் முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதிகமா குடும்பத்தோட சபை கூடுதலுக்கு போங்க. இல்ல உங்களால வர முடியாட்டி கூட வந்துட்டு சிஸ்டரையும் பையனையும் கூட சபை கூடுதலுக்கு நீங்க அனுப்பி விடுங்க. அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்கு வந்துட்டு அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம அவருக்கு வந்துட்டு உண்மையா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்குறாரு. பிரைஸ் லார்ட். வேற ஏதாவது சாட்சிகள் அல்லது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? ஓகே, இதுக்கு மேல எதுவும் சாட்சிகளோ பிரேயர் ரிக்வெஸ்டோ இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.